மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நேற்றைய இரவு சந்திப்பு ஒரு தனிப்பட்ட சந்திப்பு, அது ஒரு கர்டசி சந்திப்பாக தான் இருந்திருக்குமா, இல்லை வேற ஏதேனும் டெவலப்மெண்ட் இருக்கு அரசியல்? விஜய் வந்து ஸ்டாலினோட சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் பெட்டராக தான் இருக்கிறார். இல்லை, லாரி சக்கரத்தில் கொண்டு போய் சைக்கிள் சக்கரத்தை மாற்றன்றீங்க நீங்க, இது நடக்கும்ன்றீங்க. அது எப்படி எனக்கு நடக்கும்? அதிமுக இப்போ உங்ககிட்ட அதை பேசி என் கையில் வச்சிருக்கக்கூடிய ரகசியங்களெல்லாம் ஏன் வெளியிடணும்? ஆனா அதான் நான் சொல்றது, இது கரெக்டா. ஓகே, நீ சந்தோஷப்பட்டுட்டு போ, நடக்காதுன்னு நீ சந்தோஷப்படு, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. சக்கர பொங்கலுக்கு வடகரியை என்ன வேணாலும் நீ அதை சந்தோஷப்பட்டுக்கோ, அதை பற்றி விளக்கம் நான் சொல்றதுக்கு தயாரில்லை. அந்த டைம் வரும்போது மோடிக்கு இங்கே ஸ்வீப் அடிக்கும், ராகுல் காந்திக்கு மொத ஆப்பு அடிக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அடுத்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத சட்டசபைக்குள்ளாரே மந்திரி முதற்கொண்டு எம்எல்ஏக்கள் வரைக்கும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து PM வேட்பாளர்ன்றாங்க. அது வட மாநிலங்களில் சில மாநிலங்களில் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் விஜய் அப்படின்றாங்க. விஜய்கா மோடிகா அப்படின்ற ஒரு டாக்கெல்லாம் அங்கே போயிட்டு இருக்குது. ரீல்ஸ் நிறைய வருது, வட இந்தி ரீல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? 2.5 வருஷத்துல முதல்வரானவர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அடுத்த 2.5 வருஷத்துல பிரதமர் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு முயற்சி ஏதேனும் பிளான் இருக்கும்? ராகுல் காந்தியை தவிர இந்த முயற்சி யார் எடுத்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தாங்கிறத தெளிவா சொல்லிட்டான் இல்லையா உங்களுக்கு. மோடி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து மூவ் பண்றாரு. அமித்ஷாவும் அது தொடர்பா திருமாவளவன் தரப்பிட்ட 2 தடவை பேசிட்டாரு. திருமாவளவன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டா என்ன ரிவார்டும் பண்ணதுக்கு தயாரா இருக்கிறாரு. துறை வைகோ போட்டா துறை வைகோவுக்கு ரிவார்ட் பண்ண தயாரா இருக்கிறாரு. ஒரு 8 ஓட்டு தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு. திருமா தரப்பு கிட்ட டீல் பேசியிருக்காரு அமித்ஷா. நான் என்ன சொன்னங்கிற வார்த்தையை கரெக்டா சொல்றேன். விஜயோட தாக்கம் தான் தனுஷ், சூர்யா, அண்ணாமலை. விஜய் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் தனுஷும் போறாரு. விஜய் தனுஷ் கம்பாரிசன்லாம் ரீல் அதெல்லாம் போடுறதும் பார்த்தாரு சிம்பு. என்னடா இது, நம்ம போட்டியாளருக்கு ஒரு பாப்பாட்டு. சிம்பு வராரா? தனுஷோட தாக்கம் தான் சிம்பு வராரு. 2029 31 தேர்தல்லாம் தமிழ்நாட்டில் வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு புது வைப்பா இருக்கும். So many ifs and buts. நிறைய ரீல்ஸ், பாட்டு. ரீல்ஸை குறை சொல்லக்கூடாது மதேஷ். ஒரு ஆட்சியே பிடிச்சிருக்காங்க. AK-47 ரீல்ஸ்னா அது AK-47. நம்மளும் AK-47 எடுத்துறோம், ரீல்ஸை போட ஆரம்பிச்சிடணும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறோம் மதேஷ். நல்லது சார். அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு விஜயம். இந்த 2 நாட்களா இந்த தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு இங்க நடந்திருக்கு. அந்த மண்டல மாநாடு, தென்மண்டல மாநாடு நம்ம கோவளத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. தென்மண்டல மாநாட்டின் தலைவராக அமித்ஷா, துணைத் தலைவராக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். முதல்ல இந்த மாநாட்டை இங்கேயே நடத்தணும்னு முடிவு பண்ணாங்க. தமிழ்நாட்டில், கர்நாடகாவில், பெங்களூரில் நடத்திருக்கலாம், அல்லது கேரளாவில் நடத்திருக்கலாம். ஆனால் இங்கே நடத்துறதுக்கு என்ன காரணம் சார்? இடமும் அந்த துணைத் தலைவர் பதவியும் ரொட்டேஷன் இதில் வரும் மாதேஷ். சரி, ஏற்கனவே கேரளாவில் நடத்தினாங்க. அப்போ அதில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் கூட அன்னைக்கு கலந்துக்கிட்டாரு. அமித்ஷாவை மதித்து, உள்துறை அமைச்சரை மதித்து, நான் பிரதமர்னா தான் கலந்துக்கணுங்கிற லெவலில் இல்லை, ஹோம் மினிஸ்டரும் கலந்துக்கணும்னு அமித்ஷாவை மதித்து MK ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த கேரள முதல்வர் இடதுசாரியை சேர்ந்த பினராயி விஜயனை முண்டு மோடி இன்னும் இழிவான தொழில் செய்யக்கூடியவருங்க அடிப்படையில் ரொம்ப கேவலமாக காங்கிரஸ்காரன் மோடிக்கு ஆளுன்னு விமர்சனம் பண்ணாப்புல. ஸோ இது மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டும் அதை நடத்தக்கூடிய இதுவும் ரொட்டேஷனில் வரும். தமிழ்நாட்டுக்கு இந்த மண்டலத்தில் 39 எம்பிக்கள் கொண்ட பெரிய மாநிலமான தமிழ்நாட்டுக்கு அது கிடைச்சது நமக்கு பாராட்டத்தக்கது. அது விஜய் முதல்வராக இருக்கக்கூடிய காலத்தில் அது கிடைச்சனால விஜய் வைஸ் பிரசிடண்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அதாவது கேரளாவில் இதே மாதிரி ஒரு மண்டல மாநாடு, தென்மண்டல மாநாடு நடக்கும்போது பினராயி விஜயன் போகும்போது முண்டு மோடி, அதாவது என்ன வேட்டி கட்டிய மோடின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்களா காங்கிரஸ்? கண்டிப்பா. இன்னைக்கு திரு விஜய் அவர்களுடைய கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்காங்க, தாவேகா கூட்டணியில. இன்னைக்கு எதையும் சொல்லலையே, ஒரு போராட்டத்தை மட்டும் நடத்திட்டு விட்டாங்களே. காங்கிரஸை பொறுத்தளவில் அவங்க
பொன்முட்டையோட வார்த்தை அறுத்துட்டாங்க. ஆ. பாராளுமன்ற தேர்தல்னா 71 இருந்தே திமுக வந்து அவங்களுக்கு வெற்றியை தான் தேடி கொடுத்தாங்க. 80 பாராளுமன்றத்தில் வெற்றியை தேடி கொடுத்தவங்க சட்டமன்றத்தில் தோத்துட்டாங்க. 2019 பாராளுமன்றத்தில் பெரிய வெற்றி தேடி கொடுத்தவங்க சட்டமன்றத்தில் தப்பிச்சம் பிழைச்சோம்னு வெற்றியை பெற்றாங்க. 5% வித்தியாசத்தில். 2024க்கு பிறகு 26 சட்டமன்றத்தில் தோற்றுருக்கலாம். ஆனால் பாராளுமன்றத்தில் அந்த குடும்பத்தை முன்னிறுத்தி வச்ச அணிங்கிறது வந்து 50 விழுக்காடு திமுக வந்து எல்லா தேர்தல்களையும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் தோற்று கூட பாராளுமன்றத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அவங்க ஸ்டாலினுக்கு பண்ண துரோகத்துக்கு இப்போ தங்களுக்கு என்ன நிலைமை ஆகுமோ, முத தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாமே புட்டுகிச்சுங்கிற அளவுக்கு காலி ஆயிருமோங்கிற அச்சம் காங்கிரஸ்காரங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. இல்ல சார், பொன்முட்டையிடுற வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு திமுகவை குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா தாவேக்கா அவங்களுக்கு வந்து தங்கத்தை விட பிளாட்டினம் ரேஞ்சுக்கு பாக்குறாங்களா, ரொம்ப உயர்வா பாக்குறாங்களா? இது ஏதோ டபுள் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி தானே போய் சேர்ந்திருக்காங்க. 50-50 தான் இருக்குது. ஆனா தேர்தலுக்கு முன்பே நம்ம வச்சிருந்தா இன்னும் வேற லெவல்ல இருந்திருப்போம்னு நினைக்கிறாங்களே காங்கிரஸ். அசெம்பிளியில நான் மறுக்க வரல. பாராளுமன்ற இது வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலை களம் மும்முனையாட்டு ஆயிற்று. இந்த மும்முனைங்கிறது வந்து இப்படியே தொடர்ந்தா அவங்களுக்கு வாய்ப்பு. அது இருமுனையாட்டு ஆயிற்றுன்னா மோடி லாயலிஸ்ட் அதை இருமுனையாட்டு ஆக்கிட்டாங்கன்னா அவுட்டு. மாணிக் தாக்கூர் ஜெயிக்க மாட்டாரு. 1 லட்சம் ஓட்டுல மாணிக் தாக்கூர் விஜய் பிரபாகரன்ட்ட தோப்பாரு. இல்ல சார், நீங்க இருமுனைன்னு நீங்க எதை சொல்றீங்கன்னா திமுக, அதிமுக, பாஜக இது 3 ஒன்னு சேர்ந்தா அப்படி சொல்றீங்க. நான் என்ன கேட்குறேன், இதுலயே காங்கிரஸ் தாவேக்கா இப்ப பிளஸ்ஸா தான் 29 தேர்தல பிளஸ்ஸா தான் எதிர்கொள்வாங்கன்றது என்னுடைய பார்வையா இருக்கு. உங்க பார்வை கரெக்ட் தான். மும்முனை போட்டின்னா ஏற்கனவே 35 எடுத்த விஜய் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, பிசிகா, மதிமுக, ஐயுஎம்எல் சேரும்போது 40க்கு மேல போயிருவாங்க. திமுக 25ல தான் இருப்பாங்க. சோ அந்த இடம் மும்முனையில வந்து 25 வச்சு 45 பிடிச்சிட முடியாது. 15 விழுக்காடு 40 to 45 15 விழுக்காடுக்கு மேல டிஃபரன்ஸ்ல வந்து அவங்க வந்து பிடிச்சிட முடியாது. ஒரு தொகுதியில கூட பிடிச்சிட முடியாது. 2014 ரிசல்ட் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும். நான் மறுக்க வரல. ஆனா பொன்முட்டையிடம் வார்த்தா இருந்த திமுகவை அறுத்ததுல, துரோகம் பண்ணதுல அவங்க வாஷ் அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பொலிட்டிக்கல் ரியலைன்மெண்ட் சரியா வந்துட்டுன்னா விஜய பிரபாகரன்கிட்ட 1 லட்சம் ஓட்டுக்கு மேல இவர் மாணிக் தாக்கூர் தோத்து பரிதாபிக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். இல்ல, லாரி சக்கரத்துல கொண்டு போய் சைக்கிள் சக்கரத்தை மாற்றன்றீங்க நீங்க. இது நடக்கும்ன்றீங்க. அது எப்படி எனக்கு நடக்கும்? அதிமுக இப்போ உங்ககிட்ட அதை பேசி ஏன் கையில வச்சிருக்கக்கூடிய ரகசியங்களெல்லாம் ஏன் வெளியிடணும்? ஆனா அதான் நான் சொல்றது, இது கரெக்டா. ஓகே, நீ சந்தோஷப்பட்டுட்டு போ, நடக்காதுன்னு நீ சந்தோஷப்படு, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. சக்கர பொங்கலுக்கு வடகரிய என்ன வேணாலும் நீ அதை சந்தோஷப்பட்டுக்கோ. அதை பற்றி விளக்கம் நான் சொல்றதுக்கு தயாரில்லை. நடக்கும். அந்த டைம் வரும்போது மோடிக்கு இங்க ஸ்வீப் அடிக்கும், ராகுல் காந்திக்கு மொத ஆப்பு அடிக்கும். ராகுல் விஜய் தோத்துருவாங்க பார்லிமெண்ட்ல, அப்படி சொல்றீங்களா என்ன? அதான் நான் சொல்லிட்டேனப்பா. நீ சொன்ன மும்முனை போட்டின்னா ராகுல் விஜய் தான் ஜெயிப்பாங்கன்னு நான் முடிச்சுட்டேனப்பா. ஆனா இருமுனை போட்டியா மாறிடுச்சுன்னா ராகுல் விஜய் தோத்துருவாங்க. அதுக்கு நான் முயற்சி பண்றேன்னு சொல்றேன்ப்பா. அரசியல் களத்துக்குள்ள மோடிக்காக அந்த முயற்சியை நான் பண்றேன். இன்னைக்கு கூட டீலிமிட்டேஷன் தொடர்பா விஜய் வந்து 543 39 சொல்லும்போது கடுமையான விமர்சனங்களை வச்சோம். இன்னைக்கு வந்து ஃபேர் டிபிலிட்டேஷன் விஜய் சொல்லும்போது விஜய் கருத்தை வரவேற்கிறோம். இந்த தென்மண்டலமான கண்டிப்பா விஜய் கருத்தை வரவேற்கிறோம். ஃபேர் டிபிலிட்டேஷன்ங்கிறத விஜய் கருத்தை மதிச்சு விஜய் கூட கூட்டணி காணக்கூடிய விசிகா 2 எம்பிக்களும் அடுத்தால வரக்கூடிய கான்ஸ்டிடியூஷனுக்கு வாக்களிக்கணும். சகோதரர் துரை வைகோவும் வாக்களிக்கணும். நீங்க ஃபேர் டிபிலிட்டேஷன் வந்தாதான் தமிழ்நாடு தப்பிக்கும். அல்லது வந்து உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் சொல்ற மாதிரி ஆட்டோமேட்டிக் டீலிமிட்டேஷன் ஆன் 1 vote 1 value அப்படிங்கிற மாதிரி போயிட்டுன்னா அது தமிழ்நாடு ரொம்ப பாதிச்சிடும். யூபி எல்லாம் 140 சீட்டு வந்துடும். இப்போ யூபி 120 வந்துன்னா 80, 120 வந்துன்னா நம்ம 39, 60 வரக்கூடிய அளவுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கான வார்த்தைகளை இன்னைக்கு அந்த இதில் நான் டெக்ஸ்ட் பார்த்தேன், ஊடகங்களும் அதை சொல்றாங்க. அது வந்து வரவேற்கத்தக்கது. விஜயோட மாற்றம் வரவேற்கத்தக்கது. இல்ல, போன வாரம் நோ டீலிமிட்டேஷன் உட்கார்ந்த தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர் தலைமையில் நடந்த கூட்டத்துல இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு மாறி இருக்காருன்னா என்ன மாற்றம்? இவ்வளவு அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒரு மாறினது மட்டும் இல்ல, அடுத்த கான்ஸ்டிடியூஷன் வரும்போது தமிழ்நாட்டின் நலன் கருதி என்ன ஆதரிக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்டுகளும் இன்னும் 4 எம்பிக்களும் விடுதலை சிறுத்தைகள் 2 எம்பிக்களும் இவங்க முஸ்லீம் லீக் எம்பியும் மதிமுக எம்பியும் இந்த நம்ம ஆதரிக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு 59, 60 வரணுங்கிறத கருத்தையும் அவர் இந்த கட்சிகள்கிட்ட முன்வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு பேசுனதுதான் ஃபைனல், லேட்டஸ்ட். அதன் அடிப்படையில் அது பண்ணுனா இது நடக்கும். ஆனா உறுதியா தெரியும் 2 கம்யூனிஸ்ட்காரங்களும் பண்ண மாட்டாங்க. ஒருவேளையில சுப்பராயன் ஒரு மனச்சாட்சி படி பேசலாம், அதே போல முஸ்லீம் லீக் பண்ண மாட்டாங்க, நவாஸ் கனி. இந்த 3 பேரும் தமிழ்நாட்டின் நலனுக்காக மதிமுகவும் விசிகாவும்
ஒரு ஆட்டோமேட்டிக் டீலிமிட்டேஷன்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு, 50% இன்க்ரீஸ் யூனிஃபார்ம்னா தமிழ்நாட்டுக்கு லாபம். ஸோ நாம தமிழ்நாட்டை அதை ஆதரிக்கணுங்கிற முடிவை உண்மையிலே தமிழர் நலன் அது இதெல்லாம் இருந்தால் எடுப்பாங்க. ஏற்கனவே அவங்கள விமர்சனம் பண்ணினேன், விஜய் கூட கூட்டணிக்காக அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு. இப்போ விஜயே ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றாருன்னா இவங்க அதில் இந்த விஜயோட கருத்துல இருந்து ஒரு நல்ல முடிவு மனச்சாட்சிப்படி இவங்க எடுப்பாங்கன்னு நான் கருதுறேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நேற்றைய இரவு சந்திப்பு ஒரு தனிப்பட்ட சந்திப்பு, அது ஒரு கர்டசி சந்திப்பாக தான் இருந்திருக்குமா, இல்லை வேற ஏதேனும் டெவலப்மெண்ட் இருக்கா அரசியல்? இல்லை, நீங்கள் விஜய் வந்து ஸ்டாலினோட சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் பெட்டராக தான் இருக்கிறாரு. தென் காங்கிரஸ் முதல்வர் வந்து பாஜக முதல்வருக்கு அடுத்தபடியாக விஜயை விட அதிகமாட்டே பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஸோ பாஜக எதிர்ப்பில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய விஜய் வந்து காங்கிரஸ் முதல்வர்களோட அதிகம் தான் இருக்கிறார். இது போதும், ஒரு மைனாரிட்டியான விஜய்க்கு இது போதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி அணுகியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் காங்கிரஸோட பயணிக்கிறாரு, காங்கிரஸை கூட வச்சுக்கிறாரு விஜய் அவர்கள். அமித்ஷாவுடைய அந்த அணுகும் விதம் வெறும் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் அந்த அளவுக்கு தான் இருந்திருக்குமா, அரசியல் பார்வைகளும் ஏதேனும் இருந்திருக்கலாமா? மோடியும் ஸ்டாலினும் அணுகுன மாதிரி விஜயும் அமித்ஷாவும் அணுகியிருப்பாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் பெரிய அரசியல் ஒன்றும் கிடையாது. ரொம்ப முக்கியமா அமித்ஷா அவர்கள் கடந்த முறை திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்துட்டு புதுச்சேரி விழாவிலாம் பங்கேற்க போனாரு. அப்பவுமே தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் குறிப்பா அந்த புரோட்டோகால் படி அது வந்து ஒரு அவருடைய தனிப்பட்ட நிகழ்வா இருந்தா கூட மாநில தலைவராவது கூட இருந்திருக்கணும் கார்ல, அதுவும் நடக்கல. இப்பவுமே இந்த தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டிலையும் பிஜேபி தலைவர்கள் யாருமே கூட அமித்ஷாவோட நிக்கல, வேற யாருமே ஒரு பிரசன்ஸே காட்டவே இல்லை. என்ன காரணம்? அதாவது வாஜ்பாய்க்கு 98லையும் 99லையும் கை கொடுத்த தமிழ் மண், நான் மீண்டும் திரும்ப திரும்ப அதை சொல்றேன், கன்னியகுப்த பிராமின் வாஜ்பாய் பெரிய தலைவர், பெரிய ஸ்டேட்ஸ்மேன், அது நம்ம மகிழ்ச்சிக்கான விஷயம். அந்த 98 அந்த அலையன்ஸுக்கும் அந்த பாமக வாஜ்பாய் தலைமையில் வர்றதுக்கு ஜெயலலிதா மேட்டு உங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் இல்லை, தைரியமாக பாஜக வரலாங்கிறதும் எண்டு ஜஸ்டிஃபைஸும் இன்னு பிஎம்கே அதிமுக பாஜக அந்த அலையன்ஸுக்கும் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தோம். அந்த வெற்றி வாஜ்பாய்க்கு கிடைச்சது. 99 அந்த வெற்றி கிடைச்சதுமே கலைஞர் வந்து என்டிஏன்னு ஒன்றை உருவாக்கிக்கிட்டு அதில் வந்துட்டாரு. அதே மாதிரி கலைஞர் வந்து மோடியை தலைமையில் ஏற்று ஒரு அணி அமைச்சு வாஜ்பாய் மாதிரி நம்ம இது பண்ணிடலாங்கிற அடிப்படையில் நீயும் ஓபிசி நானும் ஓபிசி சமூக இழிவுகளை இந்தியாவில் அதிகம் தாங்கிய தலைவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரும் மோடியும் தான். ஒரு நாணயத்தின் இரு பக்கமாக இருக்கக்கூடியவங்க தான் மோடியும் கலைஞரும். எந்த லாபமும் இல்லாமல் மாஞ்சி மாஞ்சி ஏன் ஜெயலலிதாவை ஆதரிக்கிற, ஒரு ஓபிசி இப்படி ஏமாறுறது எனக்கு அவமானமாக இருக்குன்னு சொன்னார். அது மட்டுமில்ல, அவர் ஏற்காடு தேர்தலோட எல்லாரோட ஆதரவையும் பாஜகவோட ஆதரவையும் கேட்டார். ஸோ கலைஞர் அதற்கான ஒரு இதை அந்த 14க்குள்ளே அவர் வச்சிருக்கணும். அது ஏதோ தப்பி போயிட்டு தமிழ் மண்ணை பொறுத்த அளவில் 14, 19, 24 மூணுமே மோடிக்கு வந்து கை கொடுக்கல. அதுவும் 29 வந்து 24 தனிச்சு நின்று சாதிச்சு 29 பாஜக பெரிய அளவு சாதிக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில தமிழக பாஜக தலைவர்கள் பலரும் அண்ணாமலை மேல உள்ள காய்ச்சல்ல அவங்க வந்து பாராளுமன்றத்துக்கு கூட்டணி போகாதவங்க சட்டமன்றத்துக்கு கூட்டணி போய் பாஜகவோட வேல்யூவை தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப குறைச்சிட்டாங்க. சரி, 2வது இடம் வந்து பெருமைக்குரியவங்களாட்டு அதிமுக தாண்டி நின்றவங்கலாம் 3வது இடத்துக்கும் டெபாசிட்டுக்கும் ததிகனத்தம் போட்டுட்டாங்க. ஸோ இங்க கட்சி அமைப்பு ரீதியா தமிழக பாஜக மீது மேல உள்ளவங்களுக்கு அவ்வளவு திருப்தி இல்லைங்கிறத நான் இன்னைக்கு சொல்லலை, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன். அமித்ஷா ஒரு முறையும் தமிழ்நாடு இப்போ வரும்போது பிஜேபி லீடர்ஸ் யாருமே பிரசன்ஸ் ஆகாதுக்கு ஆப்சன்ட்டுக்கு இதுதான் காரணமா? அமித்ஷா விரும்பலையா? எப்படியும் இவங்களை வச்சுதான் இதை பண்ணி ஆகணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நயினார் இப்போ கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அது மட்டும் இல்ல, மோடி பிரதமருங்கிறதுக்கு 10 விழுக்காடு வாக்குக்கு மேல இருக்குங்க. சரி, அதுதான் இங்க செல்லிங் ப்ரொபோசிஷன், யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் யூஎஸ்பியா இருக்குது. பட் பாஜக அமைப்புங்கிறது ஒரு 2 விழுக்காடு பலம் கொண்ட ஒன்னா தான் இருக்குங்கிறதும், தவறான தகவல்களை கொடுத்து தன்னை ஏமாத்திட்டாங்க சுயநலத்துக்காகங்கிறதும் அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியுது. என்றாலும் இந்த அமைப்பை வச்சுதான் ஒரு இடத்தால கண்ணி பண்ணு போக வேண்டியது இருக்கு. இல்ல தான் வரன்றது இவங்க முன்னாடி வர்றதை கூட அவர் விரும்பலையோ? ஒருவேளை தமிழக பாஜக தலைவர்கள் அமித்ஷா முன்னாடி வந்து நிக்கிறத விரும்பலையா? மோடி பிரதமருங்கிற வேல்யூவுக்கு இங்க 10 விழுக்காடு வாக்கு இருக்கு. அப்பர் காஸ்ட் ஓட் இருக்குது, அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஓட் இருக்கு. அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்னா நாடார்கள் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட். அவங்க 51 அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருந்த ஒரு காஸ்ட். ரிசர்வேஷன் இல்லாமலே மண்டல் இல்லாமலே 12 ஐபிஎஸ் ஆபீசர் வந்த காஸ்ட். அவன் தானே அப்பர் மென்டாலிட்டி காஸ்டா தான் நினைக்கிறான். நான் சாதிச்சேன்னு நினைக்கிறான். இது யார் எதுக்கு சொல்றேன்னா, தப்பான தகவல்கள் இந்த ஜாதியை பற்றி பேசின அறிவியலிகளுக்கு இது புரியும்.
அப்போ அவன் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்காரன் மோடி பிரதமர் ஆகணும்னு ஓட்டு போடுறான், அப்பர் காஸ்ட்காரன் ஓட்டு போடுறான், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்டு போடுறான், டைனி இந்து காஸ்ட் ஓட்டு போடுறான். இதெல்லாம் தமிழக பாஜகவுக்கு இல்லை, மோடி பிரதமருங்கிறது இருக்குது. ஸோ இந்த வேல்யூ தான் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் 29ல் மோடிக்காக உயர்த்தி பிடிக்க போகுதே தவிர தமிழக பாஜகவின் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் அல்ல. பட் என்ன இருந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் இந்த வேல்யூஷனை மக்கள் மத்தியில் கொண்டு வந்தாகணும். இல்லை சார், எப்போவுமே அந்த மாநில பாஜக அரசியலை அந்த அந்த அமைப்பை வந்து ரொம்பவும் மதிக்கக்கூடியவர் அமித்ஷா அவர்கள். அவங்கள வச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை பண்ணி ஆகணுன்றது உங்களுடைய வாதமாக இருக்கு, ரைட்டு. ஆனாலும் தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாடு பிஜேபி அமைப்பையே சமீப காலமாக விரும்பலையா, தனக்கு தப்பான தகவல் கொடுத்துட்டாங்கன்னு அவர் வருத்தப்படுறாரு அமித்ஷா. நடந்தாச்சு இல்லை, என்ன அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். மோடி 29ல் ஜெயிக்கிறதுக்கு என்ன வியூகங்கிறத வாட் நெக்ஸ்ட்ங்கிற அடிப்படையில் போவோம். கிட்ட வராதிங்கன்றாரா அமித்ஷா? ஒரு வேளை இவங்களை யாரையும் நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க, நீங்க யாரும் என் பக்கத்துல வராதீங்கன்றாரோ? திங்ஸ் இட்செல்ஃப் ஸ்பீக்ஸ். இல்ல சார், 2 மீட்டிங்கா எதுவுமே இல்லையே. திங்ஸ் இட்செல்ஃப் ஸ்பீக்ஸ். வெளிப்படையா என்னன்னு அவருக்கு தெரியுது. பட் இவங்க தான் இவங்களை வச்சுதான் இது பண்ணி ஆகணும். மோடிக்கு வேல்யூவை இவங்களை வச்சுதான் மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும். அண்ணாமலை இழந்து விட்டதாக, அண்ணாமலை வெளியேறியது ஒரு மைனஸ் நினைக்கிறாங்களா ஒருவேளை டெல்லி பிஜேபி? அண்ணாமலையை பொறுத்தவரை 29ல் மோடி பிரதமருங்கிறதுக்குள்ள அவரை நெகோசியேட் பண்ணணும் டெல்லி பிஜேபிங்கிறது என்னோட கருத்தா நான் பதிவு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நான் கேட்கறேன். இழந்து விட்டதா நினைக்கிறாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ணாமலை இழந்துட்டுதா? கண்டிப்பா அதுல எந்த மாற்றம் இல்லை. அண்ணாமலை ஒரு ஃபோர்ஸ் லீடர். ஓகே, நடந்தாச்சு, என்னமா அதை ரிவோக் பண்ண முடியாது. ரெட்ராஸ்பெக்டிவா பேசி பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு நம்ம அண்ணாமலை மாற்றக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவா கடைசி வரை ஃபைட் பண்ணோம். நம்ம சொல்லி மோடிக்கிட்ட பல விஷயங்கள் நடந்தாலும் கூட இந்த விஷயம் வந்து நாம அதுல ஃபெயிலியர் ஆயிட்டங்கிறது உண்மைதான். அதே வேளையில் இன்னைக்கும் சொல்றேன், சகோதரர் நயனார் நாகேந்திரன் போட்டது நமக்கு எந்த வகையிலையும் அது தவறுன்னு நம்ம சொல்லலை. அவர் இன்னைக்கும் வந்து 2வது இடம் வந்திருக்கிறாரு. மற்றவங்க 3வது போகும்போது சகோதரர் 2வது இடம் வந்திருக்கிறார். நீங்க இது வந்து மறவர் நாடாருன்னு இழுப்பாங்க, அது இது கிடையவே. அவர் பாஜக நம்பி வந்துடுறாரு, பாஜக தெளிவாக செயல்படுறாரு. இன்னும் அவருக்கு வந்து பாஜக அரசியலுக்குள்ள ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்கிறதா என்னோட கருத்து. அமைப்பு ரீதியான பாஜக தலைவர்கள் பதவியெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு எல்லாமே. அதே போல தேசிய மகளிர் அணி தலைவியாக இருந்த வானதி ஸ்ரீனிவாசன் பதவியெல்லாம் அவங்கள விடுவிச்சுட்டு வேற ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. என்ன மெசேஜ்? அடுத்து ஒருவேளை பிஜேபி மாநில தலைவர் ஏதேனும் மாற்றம் இருக்குதா? அந்த ரோல்ல ஏதாவது வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்களா? பிஜேபி மாநில தலைவர் மாற்றம்ங்கிறது வந்து ஒரு டெம்பரரினஸை எதிர்கட்சிகள் காங்கிரஸ்ல பண்ற மாதிரி தமிழக பாஜகவிலையும் பண்ணுவாங்க. 7 தடவை தினமலர் பத்திரிகை தமிழிசை அம்மையாரை மாத்தினாங்க. இப்போ நாம தான் நம்ம தம்பி ஒருத்தன் தான் வான் பண்ணான். இப்படி சும்மா நீங்க 7 தடவை மாத்திட்டு இருக்கிறீங்களே, தினமலருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு இல்லையா? இது நாங்க வந்து தேசிய பத்திரிகா தினமலரை தான் நாங்க விரும்பி படிக்கிறோம், நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்ன பிறகுதான் அந்த இதை வந்து தினமலர் நிறுத்திச்சு. ஒண்ணு அவங்க மாத்துற மாதிரி தெரியல, நீங்களாவது மாத்துங்க. இப்போ அந்த வேலையை பண்ணியிருக்கு. இப்போ அதே வேலை வந்து நயனாருக்கு எதிராட்டும் ஒரு டெம்பரரினஸை காட்டுறதுக்காக பாஜக தலைமைக்குள்ள இருக்கவங்களே ஊடகத்துல ஃபீடு பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்ன செய்ய முடியும்? தமிழக காங்கிரஸ் மாதிரி தான் தமிழக பாஜகவும். அந்த மாதிரி தலைவர் மாற்றமெல்லாம் இப்போ இமீடியட்டாக ஒன்றும் நடக்காது தமிழ்நாடு பிஜேபியில். தேர்தலை மையமாக வச்சு தான் இப்போவுமே வந்து ரேகா சௌத்ரின்னு நினைக்கிறேன், ரேகா கட்டியார் ஒரு குர்மி லேடியை போட்டிருக்காங்க. சத்தீஸ்கர் மற்ற அடுத்தால ஒரு அசம்பிளி எலெக்ஷன் வரக்கூடிய இதில் வச்சு தான் அந்த பதிவுகளை போட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து கர்நாடகா சேர்ந்த ஒரு பவர்ஃபுல் பிராமின் லீடர், ஒரு யங்ஸ்டர் தேஜஸ்வி சூர்யா, அவரை இது பண்ணி குஜராத்தில் இருந்து ஒரு 4 விழுக்காடு பிராமின்ஸ் குஜராத்தில் இருக்கிறாங்க. அதே ஏஜ் குரூப்பிலோட குஜராத்தை சேர்ந்த ஜோஷின்னு நினைக்கிறேன், அவர் பிராமின் லீடரை போட்டிருக்காங்கன்னா குஜராத் எலெக்ஷனில் ஒரு கட்டத்துக்குள்ள பட்டேல் கூட சேராமல் பிராமின் கம்யூனிட்டி ஃபுல்லாக ஓட்டு போட்டு மோடியை ஜெயிக்க வச்சாங்க. ஒரு குருஷியல் பீரியடில் அந்த ஹர்திக் பட்டேல்லாம் தகராறு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இதில் இப்போ அந்த மாநில தேர்தலையும் வந்து கருத்தில் கொண்டு தான், பல மாநிலங்களின் தேர்தலை கருத்தில் கொண்டு தான் இந்த நேஷனல் பேரன் பாடியும் மற்ற ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷனும் வந்து நியமிக்கப்பட்டிருக்கதா நான் பார்க்குறேன். அடுத்து ஒரு அசைன்மெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு சார், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அடுத்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத சட்டசபைக்குள்ளாரே மந்திரி முதற்கொண்டு எம்எல்ஏக்கள் வரைக்கும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பிஎம் வேட்பாளர்ன்றாங்க. அது வட மாநிலங்களில் சில மாநிலங்களில் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் விஜய் அப்படின்றாங்க. விஜய்கா மோடிக்கா அப்படின்ற ஒரு டாக்லாம் அங்கே போயிட்டு இருக்குது. ரீல்ஸ் நிறைய வருது, வட இந்தி ரீல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்கது தான். மோடி பிரதமராக இருக்கிறாரு, வேகன்சி இல்லை, 4வது முறையும் ஒரு வரி இட் கோஸ் வித்வுட் சேயிங். அடுத்த இடத்துக்குள்ள ராகுல் காந்தி இல்லாமல் அந்த இடத்துக்குள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம். அகிலேஷ் யாதவ் வந்தாலும் இதை மாதிரி ஒரு பொன்னான வாய்ப்பு இல்லை, நேதாஜிக்கு மகன் வந்துட்டாரு,
இப்போ கேண்டிடேட்டான்னு மனமோந்து வரவேற்போம். அதே மாதிரி சந்திரசேகர் ராவ் வந்தாலும் சரி, மம்தா பானர்ஜி வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, ராகுல் காந்தியை ஏத்துக்காம ஸ்டாலினே வந்தாலும் சரி வரவேற்பதற்கது, பாராட்டுக்குரியது. ராகுல் காந்தி வராம இருந்தா போதும். ராகுல் காந்தியை விட்டுக்கிட்டு யார் அந்த இதை எடுத்தாலும் மகிழ்ச்சிக்குரியது தான். நீ லவ் பண்ண என்ன, நான் லவ் பண்ண அந்த குடும்பம் அப்படின்ற மாதிரி இது உனக்கு பிடிச்ச ஒரு பழமொழி. நீ இதெல்லாம் சொல்றியா, அதெல்லாம் நடந்துரும்பா. கடைசி வரைக்கும் அப்புறம் ராகுல் பிரதமர் ஆக முடியாதா? நான் அது விஜய் பண்ணாலும் மகிழ்ச்சி, அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணாலும் மகிழ்ச்சி, பெங்கால் சிஸ்டர் மம்தா பானர்ஜி பண்ணாலும் மகிழ்ச்சி, அகிலேஷ் யாதவ் பண்ணா ரொம்ப 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 மகிழ்ச்சி, விஜய் பண்றதோட மிக 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 மகிழ்ச்சி. இல்ல சார், இப்படி ஒரு பரீட்சை எழுதுவாங்களா? மோடி வர்சஸ் விஜய் அப்படின்னு பிரதமர் வேட்பாளர் ரேஞ்சுக்கு ஒரு அரசியல் அது என்ன உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? அதற்கான தயாரிப்புகள் நடந்திருக்கா என்ன? தப்பு இல்லையே, ஒவ்வொருத்தரும் அப்படி நடக்குமா நடந்துட்டு இருக்கா? தப்பு இல்லையே, ஆஸ்பயர் பண்ணதுல அரசியல். விஜய் அவர்களுக்கு அப்படி பிரதமர் ஆசை இருக்கா? அது விஜய் தான் அது கிளியர் பண்ணணும். நீங்க கணிப்பீங்கல்ல, நீங்க உங்க சரியான அதான் நான் கழிச்சுட்டேன். விஜயை விட அகிலேஷ் யாதவ் சொன்னாருன்னா எங்களோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு சொல்றான்ல. இல்ல அந்த ரோல்ல விஜய் போவாரான்னு நான் கேட்கிறேன். அதான் விஜயை விட அகிலேஷ் யாதவ் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாருன்னா வில் பி வெரி வெரி ஹாப்பி. அகிலேஷ் யாதவ் இப்ப இந்தியா கூட்டணியில் இருக்காரா? எங்க இருக்காரு சார்? இவரும் இப்போ இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கொலிஷன்ல தானே இருக்கிறாரு. ஆனா இவர் இந்தியா கூட்டணி இல்ல. இந்தியா கூட்டணி இல்ல. அவரும் இந்தியா கூட்டணியை விட்டுக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா போகலாம். அதுல என்ன இருக்கு? யார்? ராகுல் காந்தியை விட்டு. அதேதான் கடைசி வரைக்கும் காங்கிரஸ் தனியாவே விட்டுறதா இப்படி? அது என்னவோ, இது இதை விட அது நடந்தா மகிழ்ச்சின்னு எதிர்பார்க்கும். 2.5 வருஷத்துல முதல்வர் ஆனவர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அடுத்த 2.5 வருஷத்துல பிரதமர் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு முயற்சி ஏதேனும் பிளான் இருக்கும்? அதைத்தான் தெளிவா சொல்லிட்டேனே. ராகுல் காந்தியை தவிர இந்த முயற்சி யார் எடுத்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தாங்கிறத தெளிவா சொல்லிட்டேன் இல்லையா உங்களுக்கு? சரி. ஸோ இவர் ராகுல் காந்தியை சொல்லாம அவரா என்னன்னா அது மகிழ்ச்சி தான், மோடிக்கு அது நன்மை தான். அமித்ஷா தீவிரமா தமிழ்நாடு அரசியலை கண்காணிக்கிறாரா? அப்படி ஏதேனும் தெரியுதா? ஏன்னா வந்த 2 நிகழ்வையும் பார்த்தா அவர் வந்த வேலையை முடிச்சுட்டு பட்டுன்னு பெட்டியை கட்டிட்டு கிளம்புறாரு. தமிழ்நாடு அரசியலை வியூ பண்றாரா இல்லையா அவரு? ஒன்றும் அமித்ஷா பெரிய தலைவர், அவருக்கு மிகப்பெரிய அனுபவம் கொண்டவர். அஸ்ஸாமை ஜெயித்துட்டாரு, பெங்காலை ஜெயித்துட்டாரு, புதுச்சேரியை ஜெயித்துட்டாரு, தமிழ்நாட்டில் கோட்டை விட்டுட்டாரு. மறுக்கிறதுக்கு இல்லை, எல்லாரும் எல்லா காலமும் எல்லா வெற்றிகளும் பெற முடியாது. அடுத்து அவர் யூபியை கான்சன்ட்ரேட் பண்ணுவார். 2029 மோடி பிரதமராகிறதுக்கு 27 யோகியை பிரதமராக்குங்கிறதான் அவரோட கோஷமாக முன்னெடுப்பார். ஸோ அந்த பாலங்களை தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. மோடி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து மூவ் பண்ணுறாரு. அமித்ஷாவும் அது தொடர்பாக திருமாவளவன் தரப்பிட்ட 2 தடவை பேசிட்டாரு. திருமாவளவன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டால் என்ன ரிவார்டும் பண்ணதுக்கு தயாராக இருக்கிறாரு. துறை வைகோ போட்டால் துறை வைகோவுக்கு ரிவார்ட் பண்ண தயாராக இருக்கிறாரு. ஒரு 8 ஓட்டு தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு. திருமா தரப்புக்கிட்ட டீல் பேசியிருக்காரு அமித்ஷா. நான் என்ன சொன்னங்கிற வார்த்தையை கரெக்டாக சொல்ல. இல்லை, அது வார்த்தை அப்படிதான் மீனிங் வருதுன்னு நினைக்கிறேன். மோடி செய்ய தயாராக இருக்கிறாரு இவங்க ஓட்டு போட்டால். ஆனால் நாங்கள் டீல் பேசிட்டாருன்னா அவங்க என்ன டீல் பேசிட்டோன்னு அவங்கள பாஜக எதிர்ப்பில் தலைமுதல் பாதம் வரை இருக்கக்கூடியவங்களை நான் ஏன் களங்கப்படுத்த போகிறேன்? பாஜக விரும்புது, அது அவங்க முடிவு. ஆனா ஏதோ பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றீங்களா? பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. நோக்கம் திருமாவுக்கு 2 ஓட்டும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்க்கு வேணும். இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர் விஜயும் அதை கிளியர் பண்ணிட்டாரு, போடலாங்கிற மாதிரி இன்னைக்கு பேச்சில். அதே மாதிரி மதிமுக துறை வைகோ ஓட்டும் தேவை. ஸோ 8 ஓட்டு குறையுது. அதுல பஞ்சாப்ல 2 இந்திரா காந்தி குடும்பத்துக்கு எதிராக பீன் சிங் சத்வந்த் சிங் இவங்களோட தொடர்புடைய 2 ஓட்டு இருக்குது. சிக்கிமில் 1 இருக்கு, அஸ்ஸாமில் 1 இருக்கு, 4, இங்க 3. இன்னும் மம்தாட்ட இருந்தே கொஞ்சம் ஓட்டை எடுக்கலாம், சிவசேனாட்ட இருந்து ஓட்டை எடுக்கலாம். 22 ஓட்டு கொண்ட திமுகவுக்காகவும் 8 ஓட்டு கொண்ட என்சிபி சரத்பவாருக்காக தான் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டை அசிட்டிஸ் அதை தூக்கி போடுங்கிறாரு ஸ்டாலின். பட் அவங்களோட கருத்துக்கு இணங்க தான் பிஜேபியோட பெட் ப்ராப்ளமான இதை கிறிஸ்தவ அமைப்புகளை கூட்டிகிட்டு போய் வில்சன் அந்த இதெல்லாம் பார்த்து அதை ரிக்வெஸ்ட் பண்ணுறதின் அடிப்படையில், ரிக்வெஸ்ட் இல்லை டிமாண்ட் பண்ணுறதுன்னே போடுங்க, அடிப்படையில் தான் அதை ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெயின் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான். அதைத்தான் இன்னைக்கு மோடி அமித்ஷாவும் அடுத்த கூட்டத்தொடருக்கான பெரிய இதில் இருந்துட்டு இருக்காங்க. அதற்கான நாலேஜ் ஒர்க்கும் எங்களால் முடிஞ்ச பங்களிப்புகளையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சசி தரூர் ராகுலுக்கு எதிரான ஒரு குரலை கொடுத்தாலும் அதை வரவேற்கத்தக்கது. கார்த்திக் சிதம்பரம் இதில் கரெக்டான இதை சொல்லி
இவர் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் போன்றவங்கெல்லாம் ராகுலை தப்பா வழி நடத்துறாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஏதோ ஒரு வகையில் ராகுலுக்கு ஒரு அடி கொடுத்தாலும் அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மோடிக்கான வாய்ப்பை மேலும் அதிகப்படுத்தும். பல சக்திகளையும் எதிர்பார்த்து அதை எப்படியும் நிறைவேற்றணுங்கிறதுல மோடி அமித்ஷாவும் அடுத்த 4 மாதத்துக்கு இடையில அதை நடத்திய தீர்ணுங்கிற லெவலில் இருக்காங்க. அமித்ஷாவோட ஃபார்முலா ஏன் சார் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குது? மற்ற ஸ்டேட் நீங்கள் கூட அடுத்து யூபி தான் அவருடைய கான்சென்ட்ரேட் இருக்குன்றீங்க. தமிழ்நாடு ஏன் அவருக்கு இப்போதைக்கு வேண்டாம், இது இன்னும் நமக்கு எப்படின்னே புரியாமல் இருக்குன்னு நினைக்கிறாரோ? இது தமிழ்நாட்டுக்குள்ள பிரமோத் மகாஜன் முரசொலி மாறன் ஃபார்முலா வெற்றி பெற்றதே. ஆமாம், மோடி அமித்ஷா காலத்தை சொல்றேன். பிரமோத் மகாஜன் முரசொலி மாறன் ஃபார்முலா தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றா இல்லையா? மக்களவை சார் அது அத்வானி வாஜ்பாய், இது மோடி அமித்ஷா. என்ன இது ஒர்க் அவுட் ஆகலையே தமிழ்நாடு? 14க்கு பிறகாக அவங்களும் உள்ள ஆட்சிக்கு வந்து 3 முறை வந்து 4வது முறையும் வருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒண்ணும் இல்லையே. அதாவது மோடி பிரதமர் ஆனதுமே இங்க வந்து தீகா ஒன்றும் செல்வாக்கு கிடையாது, ஒப்பீனியன் கிரியேட்டரா இருக்கிறான். உண்மையான தீகா காரங்க கிடையாது, கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு கைக்கூலியா இருக்கான். பெரியாரியான் காமராஜரை சப்போர்ட் பண்ணாரு, பூர்ஷா கட்சியான காங்கிரஸ், வட இந்திய கட்சியான காங்கிரஸ் காமராஜரை. அதே மாதிரி கன்னியகுப்த பிராமினான வாஜ்பாயை 98லையும் 99லையும் ஜெயித்து வச்சது மாதிரி மோடி வந்து ஒரு ஓபிசி பிரதமர் ஆயிட்டாரு. இப்போ கலைஞரையும் மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், இழிவாக விமர்சிக்கப்பட்ட தலைவர்கள், அப்படி ஒரு தலைவர் வந்துட்டாருன்னு கொண்டாடி இருக்கணும். கொண்டாடி இருந்தால் அது இன்னும் மோடிக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ஓட்டு கூடி இருக்கும், வெற்றியை கொடுத்துருக்கோம். எருமையிலாவது அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஓபிசி பிரைம் மினிஸ்டர் மோடிங்கிறத தெளிவாக எடுத்து கொண்டு போகிறது தான் அரசியலில் தோத்து போனவங்களுக்கு நன்மை. தோத்து போனவங்க அதை செய்வாங்கன்னு நான் கருதுறேன். தோத்து போனவங்கன்னா திமுக, தோத்து போனவங்கன்னா அதிமுக, தோத்து போனவங்கன்னா பிஜேபி, அவங்க 3 பேர் சொல்றீங்க கரெக்ட்? நான் இதை விட ரொம்ப இழிவாக விமர்சிக்கப்பட்ட இந்த புள்ளிக்குள்ள சீமானுக்கு பங்களிப்பு இதோட அதிகம்னு நான் கருதுறேன். சீமானும் மோடி தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லணுமா? மோடி தான் பிரதமர் ஆகணும்னு சொல்லணுமா? நீ என்ன கேட்ட? வாஜ்பாய் ஜெயித்த இடத்துல மோடி ஏன் ஜெயிக்கலன்னு நீ கேட்ட. ஆமா, அதுக்கு என்ன வழி இருக்குன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க சொல்றது எல்லாமே இது எப்படி சார், இது எல்லாம் ஒரு இலையில இருக்குமா அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே சார். அதான் நடக்க போறது ராகுல் காந்தி வர்சஸ் மோடி ஃபைட்டு தான் பார்லிமெண்ட். ராகுல் காந்தி பலமானவர் தமிழ்நாட்டுக்குள்ள, நான் மறுக்க வரல. தோத்து போனவங்கலாம் மோடி பின்னாடி வந்தா அதை தோக்கடிச்சிடலாங்கிறதான் என்னோட கருத்து. ரைட். இறுதியா ஒரு கேள்வி சார். திரு அண்ணாமலை ஏன் சார் விஜய் அவர்களை ஆதரிக்கிறார்? விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறார், விஜய் ஆட்சியை பாராட்டுகிறார், விஜய் ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்தணுன்றாரு, விஜய் கரெக்டா இருக்காரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் ஏன் எழுது? அவர் எதிர்த்தாதானே இங்க அரசியல் பண்ண முடியும். அவருடைய அரசியல் களம்ங்கிறது 2029 பிறகு 2031 அது அவரை தெளிவுபடுத்திட்டாரு. இதே கருத்துல இவர் கஸ்தூர்ராஜ் அவரோட சன் தனுஷ் அவர் வந்து புதுக்கோட்டையிலிருந்து சரவணெல்லாம் ஹிட்டானா எங்கேயோ போயிருப்பாரு சொல்லலாம். பட் அவருக்குன்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்டிக் வேல்யூ, மிகப்பெரிய கலைஞன், ஒரு மார்க்கெட் ரேஞ்சு இருக்குது. அவர் வந்து 31 குறிவைக்கிறாரு. இன்னைக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் புக் மை ஷோஸில் பெரிய அளவு இந்த வருஷம் வந்த படங்களில் கருப்பு இதெல்லாம் பெரிய அளவுக்குள்ள போகக்கூடிய அளவுக்கு அதிக ஷோ புக் ஆகி ஒரு மக்கள் வரவேற்பு பெற்ற ஒரு கலைஞராக இருக்கிறார். சூர்யா அவர் குறிவைக்கிறாரு. அவரு வராரா 31? விஜய் வெற்றி எல்லாருக்குமே வந்து அசம்பிளி சென்ட்ரிக்கா வரலாங்கிற ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு. சிம்பு வராரா? சிம்பு வந்து அதுக்குள்ள வந்து தனுஷோட தாக்கம் தான் சிம்பு வராரு. விஜயோட தாக்கம் தான் இவர் தனுஷ், சூர்யா, அண்ணாமலை ஏற்கனவே களத்துக்குள்ள இருக்கிறாரு. அவர் பொலிட்டிக்கல் ஹீரோ. பொலிட்டிக்கல் ஹீரோ, சினிமா ஹீரோ. இப்போ இதுல வந்து தனுஷ் இதுல வந்து டக்குன்னு ஒரு பெரிய பாப்புலாரிட்டியும் பெரிய இதுவும் விஜயங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் தனுஷும் போறாரு. விஜய் தனுஷ் கம்பாரிசன்லாம் ரீல் அதெல்லாம் ஓடுறதும் பார்த்தாரு சிம்பு. என்னடா இது, நம்ம போட்டியாளருக்கு ஒரு பாப்புலாரிட்டி, அப்படியே நம்ம தம்பி சூப்பர் ஸ்டார் ஓட அந்த அலுவலக திரைப்படாவில் போய் அவரும் ஒரு பேச்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு. சரி, என்ன சார் இது 2031? அப்ப விஜய், தனுஷ், சூர்யா, சிம்பு, இன்னும் வேற யார் சார்? சிவகார்த்திகேயன். நீங்க தான் என்ன சார் மிஸ் பண்ணிட்டீங்க அவரையும். சிவகார்த்திகேயன் அவரு கோட் படத்துல ஒரு துப்பாக்கி கொடுத்தனால அவரை பார்த்து நன்றி தெரிவிச்சுட்டு அவரு சந்திச்சுட்டாரு. இவங்க மற்றவங்க எல்லாம் விஜய் சந்திச்சு இருக்கட்டும் சார். நீங்க ஐயோ நம்ம அவர் நம்ம அபிமானத்துக்குரியவர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. யார் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாங்கிற மோகன்தாஸ் நமக்கு வேண்டிய தம்பி. மோகன்தாஸ், சுப்பிரமணிய சிவான்லாம் அடுத்த புஷி ஆனந்துன்னு ரொம்ப கான்பிடண்டா வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். நான் அதுலலாம் நான் குறுக்க வரல. நம்ம வந்து யார் பேசுறாங்க, யாரு
அடியெடுத்து வச்சிருக்காங்கிறத வச்சு நம்ம கருத்தை சொல்றோம். இல்ல, சிம்புவை சவுக்கு கூப்பிட்டாரு, சிவகார்த்திகேயனை ரவீந்திரன் துரைசாமி கூப்பிடுங்களா சார், நல்லா இருக்கும். சிவகார்த்திகேயன் அவர் விஜயை பார்த்துட்டார். ஆமா. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் வெற்றி பெற்ற பிறகு விஜயை சந்தித்த நடிகர்கள் சந்திக்காத நடிகர்கள்னு நீ பிரிச்சு பார்த்தீங்கன்னா சந்திக்காத நடிகர்களுக்கெல்லாம் அரசியல் ஆசை இருக்குன்னு எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. ஆக்சுவலா அப்ப 2031 வெறும் ஒரு பெரிய சினிமா பட்டாளத்திற்கான அரசியல் போராதான் இருக்குமோ? சினிமா பட்டாளமோ வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கின போலீஸ் ஆஃபீஸரோ ஜனநாயகத்தில் யார் வேணாலும் வரலாம். நிறைய பேர் வரும்போது தான் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ விஜய் வந்ததில் 7 அட்டவணை பிரிவு சமூக மக்கள் அமைச்சராயிருக்காங்க, எம்பவராயிருக்காங்க, பேக்கிங் கம்யூனிட்டியாக வர்றாங்க. இன்னொருத்தர் வரும்போது வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களாம், முக்குவர் போன்ற நாம சொல்லக்கூடிய இந்த சமூகங்களுக்கும் ஒரு புதுசாக நிறைவேறு வரும்போது வாய்ப்பை கொடுத்து இவங்களையும் அரசியல் ரீதியாக ஏற்றி விட வந்தால் நம்ம சமூக நீதி பார்வையில் அதை வரவேற்க தானே செய்யணும். இந்த அரசியல் கேம்ல திமுக அதிமுகலாம் அப்போ எந்த இடத்துல இருப்பாங்க? ஃபார் பெட்டு அவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்தி அவங்களும் போகலாம். அப்ப 2029 அவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, சந்தர்ப்பங்கள் இருக்குது, கரெக்டாக பயன்படுத்தி போகலாம். 2029-31 தேர்தல்லாம் தமிழ்நாட்டில் வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு புது வைப்பா இருக்கும். சோ many ifs and buts, நிறைய ரீல்ஸ், பாட்டு, எல்லாம் ரீல்ஸை குறை சொல்லக்கூடாது மதேஷ். ஒரு ஆட்சியே பிடிச்சிருக்காங்க. AK-47 ரீல்ஸ்னா அது AK-47. நம்மளும் AK-47 எடுத்துறோம், ரீல்ஸை போட ஆரம்பிச்சிடணும். ரீல்ஸ் இன்னும் குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம 2 பேரும் ரீல்ஸ் போட போறோம் சார். காலம் நம்மளை 2029க்காக தயார் பண்ணுது. அது தமிழ்நாடு மட்டுமில்ல, தெலுங்கானாவிலையும் அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அங்க என்ன சார் அது எனக்கு புரியலையே. பொறுத்திருந்து பாரு. ரைட் சார், நிறைய விஷயங்கள் புதுசா இருக்குது, மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி மதேஷ்.